ஆஃப்டர் 2 மந்த்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். கடைசியாக மே மந்த் அக்கா பசங்களுக்கு லீவ் விட்டு வந்தபோது வந்து எல்லோரும் ஒன்றா ஸ்டே பண்ணினது. இப்போ தான் வந்திருக்கோம். அம்மா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதனால் கூப்பிட்ருந்தாங்க. சரின்ட்டு வந்து அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்ட்டு வந்தாச்சு. அக்கா பசங்களும் வந்திருந்தாங்க. என்ன ஃபங்க்ஷன்னா, அக்கா பையனுக்கு மொட்டையடித்து கிடா வெட்டுறதா அப்பா பக்கத்து கோயிலில் வேண்டியிருந்தார். அது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தான் வந்து கிடா வெட்டணும். அதனால் இந்த மாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட்ருந்தாரு. சரின்ட்டு வந்தாச்சு. ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு அக்காவும் அம்மாவும் போய் அந்த கோயிலில் பொங்கல் வச்சுட்டாங்க. சாட்டர்டே தான் சண்டே தான் வந்து கிடா வெட்டுறதா இருக்குது. சண்டே வந்து பொங்கல் வச்சு மொட்டையடித்து கிடா வெட்டுறதுக்கு டிலே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே வந்து அந்த கோயிலில் போய் நாங்கள் பொங்கல் வச்சு அபிஷேகமெல்லாம் பிணைஞ்சு மொட்டையும் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிருந்தோம். போயிட்டு எல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் சாமிக்கெல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்பாவே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் மொட்டையடிக்கணுன்ட்டு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மொட்டையடிக்க ஆரம்பித்தாச்சு. அப்ச்சி மடியில் உட்கார வச்சு. இவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுகவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டு. பாதி மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் அழுக ஆரம்பித்தான். அதுவும் ரொம்பலாம் அழுகலை, ஓரளவுக்கு தான் அழுதான். வீடியோ காமிச்சதும் அப்படியே காம் ஆகிட்டான். ஆனால் என் பையனாக இருந்தால் அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு துள்ளுவான். தலையில் தண்ணி பட்டதுமே அழுக ஆரம்பிச்சிருவான். இவன் வந்து அப்படியே காமாக உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் முடி எடுத்ததுக்கப்புறம் சந்தனமெல்லாம் பூசி விட்டுட்டு, அது எரிச்சல் ஆகாமல் இருக்கணுன்ட்டு சந்தனமெல்லாம் பூசி விட்டுட்டு சாமிக்கு அலங்காரம் சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அலங்காரமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீபமெல்லாம் போட்டுட்டு சாமியும் கும்பிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா அபிஷேகம் பொங்கல் எல்லாம் பிணைஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே போனதுனால வீட்டுக்கு வந்ததுமே வந்து சாப்பாடு செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு 1 பாட் ரைஸ் மாதிரி பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அக்காவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். அக்கா வந்து சைட் பை சைட் தம்பிகளுக்கும் 3 பேர்த்துக்கும் செஞ்சுட்டு காரம் இல்லாமல் அப்புறம் எங்களுக்கும் காரம் இல்லாமல் செஞ்சிட்டான். செஞ்சு சாப்பிட்டாச்சு. அன்னைத்த டே இந்த மாதிரி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு விலாக் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட கண்டினியூஷன் விலாக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.